Hey guys, this is Santosh. Welcome to my YouTube channel Super Cosmos. போன வீடியோவில் நம்ம நாசாவோட அர்டெமிஸ் 2 ஹியூமன்ஸை மூணுக்கு அனுப்புகிற மிஷன் பற்றி பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஸ்ரோவோட பிளான்ஸ் என்னென்னன்றது 2026 அவங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 2023 லான்ச் பண்ண சந்திராயன் 3 ஒரு நார்த் போலில் வந்து யாருமே போகாத இடத்துல ரீச் பண்ணதே வந்து ஒரு பயங்கர அச்சீவ்மெண்ட். இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்த்துச்சு. ஸோ நாசா வந்து இப்போது பயங்கரமாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இது ஒரு கோல்டன் இயராக நம்மளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட பிளான்ஸ் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயிலிங் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சூப்பர் காஸ்மோஸ். இந்தியன் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக ககன்யான் 2026 மார்ச்சில் வயோமெட்ரான்ற ஒரு உமன் ரோபோட் மூலயமா இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போக போகுது. இது வந்து அன்க்ரூட் மிஷன் G1 அப்படின்ற ஒரு நேம் வச்சுருக்காங்க. இது போய் என்ன பண்ணுன்னா மேலே சுச்சுவேஷன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு சேஃப்டியாக இருக்கா எப்படின்றத செக் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட அஸ்ட்ரோனட்ஸ் வந்து இந்த இயர் 2க்குள்ளே அவங்க திரும்பி ஸ்பேஸுக்கு அனுப்பி ரிட்டன் கூட்டிகிட்டு வரதான் இந்த மிஷனோட பிளான். இது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா ஒரு போயிட்டு ரிட்டன் வந்து சேஃபாக லேண்ட் பண்ணுற ஒரு ராக்கெட்டுன்ற இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் வந்து இது வந்து ஒரு ப்ரூஃப் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல பிளான். நெக்ஸ்ட் வந்து சந்திராயன் 4 வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இதே மாதிரி மூணுக்கு அனுப்பி மூணில் உள்ள சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சந்திராயன் 3 என்ன பண்ணுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்த் போலில் யாருமே போகாத இடத்துல போய் லேண்ட் பண்ணோம். அதுவே மொத்த வேர்ல்டுமே நம்மளை இந்தியாவை திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அதுவுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அது மாதிரி இந்த சாயில் சாம்பிள்ஸ் அண்ட் பாறைகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இஸ்ரோவோட என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னா ரீயூசபிள் ராக்கெட்ஸ். இப்போது வந்து நிறைய ராக்கெட்ஸ் வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னா வந்து நிறைய காஸ்ட்காகவும் அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. போய் சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மொத்தம் அந்த இயற்கான போட்ட பட்ஜெட் எல்லாமே அது வேஸ்ட் ஆகிடும், ராக்கெட்டுக்குன்னு போட்ட பட்ஜெட். ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்மியான செலவில் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் SSLV அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு மிஷனில் சின்ன சின்ன சேட்டலைட்ஸ்லாம் அனுப்பிச்சு அதை திரும்ப எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ண போகிறாங்க. அதை திரும்பியும் அதே ராக்கெட்டை திரும்பி யூஸ் பண்ணுவாங்க. மேலே அனுப்பிச்சிட்டு திரும்பி அந்த ராக்கெட்டோட இது பார்ட்ஸ் வந்து திரும்பி கீழே வந்துடும். அந்த மாதிரி அவங்க அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா மொத்த கம்பெனிஸும் இப்போ இந்தியா வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா மொத்த பேரும் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட ஒர்க் வந்து நிறைய கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து எல்லோரும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்க போகிறாங்க இந்தியா. அதோட இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்பேஸில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்க போகிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். இஸ்ரோ வந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்த காலத்தில் ராக்கெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக வழி இல்லாமல் மாட்டு வண்டியிலலாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபிட் பண்ணது. அப்போ நம்மள்ட்ட க்ரெயின் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாதுன்ற காலகட்டத்தில் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்க போகிறாங்கன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதோட நேம் வந்து பாரதிய அண்டக்ரிஷ் ஸ்டேஷன் அப்படின்றது நேம் வச்சுருக்காங்க. இது மட்டும் வச்சுட்டாங்கன்னா இதுவும் ஒரு மாதிரி இந்தியாவுக்குன்னு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ன்றது வந்து பிரமிப்பாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது இது எப்போ வைப்பாங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 2026 ஒரு ஆக்ஷன் பேக்டாக இருக்க போகுது இஸ்ரோக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். சந்திராயன் 4 அண்ட் நம்மளோட இஸ்ரோ இவ்வளோ டெவலப் ஆனது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரையும் தேங்க்யூ ஸோ மச், வெரி மச், அண்ட் சூப்பர் காஸ்மோஸ்.